தற்போது முதலமைச்சர் விஜய் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 7 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா கசிவால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருவள்ளூர் அம்மோனியா வாயு கசிவு விவகாரத்தில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஒரு கொடூரமான துயரமான அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு அங்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது என்பது குறித்து விசாரித்த பிறகு அமைச்சர் குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்ததாகவும் கூறினார்.